ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மே 24ஆம் தேதி வந்துட்டு நம்ம ரெஃபரலுக்கு கீழே ஆக்டிவ் ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார், ஆன்லைன் வெபினார், அதாவது ஹவு டு பில்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ வெபினார் வச்சுருந்தோம். அது வேணும் அப்படிங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிலர்லாம் வந்துட்டு எனக்கு மார்க்கெட்டை பற்றியே தெரியாது, நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்க, அது எப்படி தான் பார்க்கறது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க. அதனால் நம்மளுடைய ஓடிடி ஃபேமிலி வந்துட்டு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். மார்க்கெட்டை பற்றி நம்ம என்னென்ன எப்படி பார்க்கணும், நம்பர்ஸ் வகையில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து துவங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இதோட ஜேர்னி துவங்க போகுது. விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதற்குண்டான கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறோம், அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். அதில் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வந்துட்டு அதில் கருத்துக்களாக நீங்கள் எழுதி அதை எங்களுக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணணும். இதில் நம்ம சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் அறிவும் 8ஆம் அறிவும் என்ன சொல்லும் அப்படின்னா, அடுத்தடுத்த கட்டமாக யோசிக்கும். அந்த மாதிரி யோசிக்காமல் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது, அதாவது வந்துட்டு இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ எல்கேஜிலையோ போய் நம்ம உட்காடுறோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஒவ்வொன்றா நம்ம வந்து கற்றுக்க துவங்குவோம். அது போல் துவங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நீங்களே எழுதுறதா, நம்ம எந்த டேட்டாவும் கொடுக்க போகிறது கிடையாது. அதற்குண்டான காரணங்களை நீங்கள் மார்க்கெட் எப்படி வியூ பண்ணணுங்கிற டேட்டாஸை சொல்ல போகிறோம். ஸோ அதை வந்துட்டு துவங்கலாம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்குண்டான வீடியோஸும் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நிஃப்டி வீக்லியோட கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ இதுக்கு உயிர் எப்போன்னா, இந்த கான்ட்ராக்ட் மே 19ஓட முடிஞ்சு போச்சு இதுக்கு. அப்போ மே 19 என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணுறதுனால ஐடிஎம் ஆப்ஷனுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு இருக்கும். ஏடிஎம்க்கு வெறும் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ தான் இருக்கும். ஓடிஎம்க்கு வெறும் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ தான். அப்புறம் எதுக்கு ஓடிஎம் ஏடிஎம்னு பிரிக்கணும்னு நினைப்பாங்க. மேக்சிமம் இருக்கிறதுலே அதிகமான எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இங்கே இருக்குன்னா ஏடிஎம்ல இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு எங்கெல்லாம் இருக்கோ அது செட்டில்மெண்ட் அன்னைக்கு 0 ஆயிடும். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணணும்? அப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக்கோட காலோட டேட்டாவை ஆட் பண்ணுறோம், ஸ்ட்ரைக்கோட புட்டோட டேட்டாவை மைனஸ் பண்ணி நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம மார்க்கெட்டோட லெவல்ஸில் கொடுக்குறோம். ஸோ இதைத்தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். 23,600 அப்படிங்கிறது நேற்று ரொம்ப முக்கியமான இடம், அதான் பேரல் லைன் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட இம்பேக்டட் பாருங்க. இருபத்தி 23,600க்கு ஒரு லைன் போட்டுறேன். சொல்லப்போனால் 620னே சொல்லிக்கலாம். இந்த லைன் மார்க்கெட் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இதை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில் தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இந்த 23,617. அப்போ 23,600க்கு மேலே மார்க்கெட் இருக்கிறதும் 600க்கு கீழே இருக்குது, இதுதான் மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளோ டிசிப்ளினாக மார்க்கெட் பதிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தது பாருங்க, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்
23,700 கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 171. அப்போ 23,871. இன்னைக்கு 23,871க்கு ஒன்று போடுறேன், அதை பாருங்க. (23,871). இதுவே நம்ம ஸ்பாட்டுக்கு நம்ம போடலாம். ஸ்பாட்டோடது பார்த்தீங்க அப்படின்னா 23,839. அப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்ச டேட்டாவை நம்ம எழுதும்போது இன்னைக்கு மார்க்கெட் கால் செல்லர் பேனிக் பிளேஸை கடக்கல அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கூடுதலாக எழுதிக்கணும். அப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் மேலே போனாங்க, கீழே வந்தாங்க, எல்லாமே ஸ்பீடாக நடந்தது. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லைவ் மார்க்கெட்டில் இப்போ நேற்று வந்து 23,630ன்னு கண்டுபிடிச்சதை லைவ் மார்க்கெட்டில் பாருங்க. இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2:30க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. அப்போ இது மார்க்கெட்டோட ஹை டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹை டேட்டாவை. ஸோ அந்த ஹை டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 23,850 காலோட ஹை, 23,850 புட்டோட லோ. ஸோ மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக் 23,850, புட்டோட லோ 168, அதை மைனஸ் பண்ணி 23,682 அப்படின்னு எடுத்தாச்சு. இந்த டேட்டாவை எடுத்தாச்சு, லைவ் மார்க்கெட்டில் எடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட லோ ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். 23,650 புட்டோட ஹை 167, 650 காலோட லோ 168. அப்போ 23,818 இந்த டேட்டா எழுதியாச்சு. இங்க பாருங்க, 23,682 23,818 ஆட் பண்ணா 47,500, அதை டிவைட் பை 2 போட்டா 23,750. ஸோ மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட் 23,750. இப்போ நம்ம இங்க மார்க் பண்ற பாருங்க, 23,818 23,682 காலையில மத்தியானத்துக்குள்ள இது செட் ஆயிருச்சு. இந்த ரெண்டு டேட்டா மார்க்கெட்டை என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். (23,812). அடுத்து என்ன எழுதணும்? 812, சாரி 818. 23,818. அடுத்தது 23,682. பாருங்க, இது நம்ம கொடுத்த டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதை பிரேக் பண்ணதுமே மார்க்கெட் ஒரு ஹெவியா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்க, இது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஹையை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஹையோட புட். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 23,682க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வர மார்க்கெட் மீண்டும் ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ 23,682க்கு கீழே வர்த்தகம் ஆயிட்டு இருக்கிற வர 23,850 புட்டோட லோ 168 நம்ம எடுத்தது, அது கண்டிப்பா அந்த 168 இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஹை இருக்கும்போது அது அட் த மணி. அப்போ அந்த வேல்யூவை இவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க. அப்போ 682க்கு கீழே இருக்கிற வரை மார்க்கெட் என்ன ஆகாது அப்படின்னா மீண்டும் ஹையை பிரேக் பண்ணாது. அப்போ மார்க்கெட் தான் லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனாலதான் 750 இதுதான் பேரல் லைன். இது மார்க்கெட் லைவ்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். அது கண்ணில் பார்த்ததுமே எடுக்கிற அளவுக்கு நமக்கு தெரியணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட் வந்து நம்ம 650 தான் லோ செட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ மாறியாச்சு, லோ வந்து இப்போ மாறியாச்சு. இப்போ பாருங்க, ஆனால் ஹை மாறி இருக்காது, லோ மட்டும் தான் மாறி இருக்கும். இப்போ இந்த 600 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புட்டோட ஹை 177, காலோட லோ 150. அப்போ இதை பேஸ் பண்ணும்போது 23,575 நமக்கு வர்றாங்க.
மீட்டிங் ஏரியா அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்னா நீங்கள் 550 ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். 23,600 காலோட லோ ப்ளஸ் 150. அப்போ 23,750 கொடுத்துட்டாங்க. அதாவது மிட் பாயிண்டாக இருக்கிறத இவங்க பண்ணிட்டாங்க. அப்போ 23,682. அப்போ இதுக்கு உண்டான மிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 60 புள்ளிகள் 70 புள்ளிகள். அப்போ 30 புள்ளிகள் பார்த்தா 23,715 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நமக்கு பேரலைன் என்ன இருக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, நாளைக்கு நீங்க செக் பண்ணும்போது -23,750 -70 இதுக்கு வேற கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவா நீங்க பார்க்கணும். 23,680க்கு கீழே வணிகம் நடைபெறுவதும் 23,750க்கு மேலே வணிகம் நடைபெறுவதும் முக்கியம். இதை ஸ்மார்ட் மணி கான்செப்டில் படிக்கிறவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஆர்டர் பிளாக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த பாயிண்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ இந்த பாயிண்ட் அதே இம்பார்ட்டன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு இது பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 23,750 அப்படிங்க, அதாவது 700 ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்க, 700 புட் 225க்கு மேல் நிலை பெற்றால் மட்டுமே சந்தை தாக்கம் கீழ் நோக்கி இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்தேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எழுநூறு புட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 232 கொடுத்துருக்காங்க. 225க்கு மேலே நிற்கலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து நியூமரிக் பேட்டர்ன்ஸை நமக்கு எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அது போக நமக்கு 23,450 தான் நமக்கு தொடக்கமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை கான்ட்ராக்ட் க்ளோசிங், புதன்கிழமை க்ளோசிங்கும், நமக்கு வியாழக்கிழமை க்ளோசிங் 23,700, இப்போ நமக்கு 23,600 இல்லை 650 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு க்ளோசிங்கும் டேட்டாவை எழுதிட்டு வர சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, 23,450 நமக்கு நேற்றைக்கு முந்தைய நாளோட டோட்டல் ஆடட் பிரீமியம் 440. இன்னைக்கு 449 அவங்களே ஹை வச்சிருக்காங்க. அதே 490 அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா 245 245 வந்திருக்கும். அப்போ அதுவே 490 வரும். ஸோ இந்த டேட்டாவை தாண்டலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 23,700 பேஸ் பண்ணும்போது இவங்களுடைய எஸ்டர்டே ஆடட் பிரீமியம் நமக்கு 350 ரூபாய். அப்போ இன்னைக்கு எல்டிபி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 192, 126, 318 ரூபா. இங்கே நமக்கு 32 ரூபா டிகே ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு 23,650 எடுத்திருக்கீங்க. அப்போ 23,634 அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 23,620 அப்படிங்கிறது எஸ்டர்டேவோட நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ 620க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா இன்னைக்கு ஹையும் கட் ஆகாது, நேற்றைக்கு ஒரு ஹை வச்சிருப்பாங்களா அதையும் பிரேக் பண்ணாது. அப்போ 620க்கு மேலையும் 690க்கு மேலையும் இருக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். இப்போ 690க்கும் 620க்கு கீழே ஒர்க் ஆகும்போது மார்க்கெட் இனி ஹையை கட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு குறைந்து விடும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து டேட்டாஸாக பார்க்கணும். அப்போ 750 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவாக பார்க்கணும். அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் யார் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா 23,500 புட் 23,700 கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 23,700 புட் 23,800 கால் 24,000 காலை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மார்க்கெட் 23,700க்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிட்டாங்க.
இதுல 23,700 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல வர்த்தகமாகும் வரை மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கணும். அப்ப 23,800 காலும் 24,000 காலும் அப்போ இது செல்லர்ஸ் கால் செல்லர்ஸா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ 23,700க்கு கீழே வர்த்தகமாவதும் 23,700க்கு மேல வர்த்தகமாகறத வச்சு தான் மார்க்கெட் பேஸ் பண்ண போறாங்க. ஸோ இதோட டேட்டாஸ் தான் நீங்க பார்க்கணும், போட்டியாளர்களா நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் செயின் ஈவனா தான் இருக்காங்க. நமக்கு ரெண்டு பக்கமே சரி 23,500ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம், இந்த பக்கம் பார்த்தா 24,000ல அதிகம். பெருசா இந்த இன்பிட்வீன் கேப்ல பெருசா எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இல்லை. மார்க்கெட் நல்லா இதுக்குள்ள வால்டைல் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதனால 23,700 மிக முக்கியமான ஸ்ட்ரைக்காக கருதப்படும். அதை உன்னிப்பாக கவனிங்கள். மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் தான் இது. லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னன்னா மார்க்கெட்டை பார்க்க வைக்கிறோம். அந்தந்த இடத்துல உங்களுக்கு என்ன இம்பேக்ட் ஆகுது, நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும். அதனால ப்ரீமியத்தோட டிகேவை புரிஞ்சுக்கிறக்கும், மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிறக்கும் இந்த மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பை செல் ரெக்கமெண்டேஷனோ வரைபடத்தை பேஸ் பண்ணியோ கண்டிப்பா இருக்காது. நன்றி, வணக்கம்.